Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாடாளுமன்ற தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. கட்சிகள் எல்லா புறத்திலும் தங்களது கூட்டணிகளை இறுதி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக, புதிய தமிழகம், SDPI கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 33 தொகுதிகளில் அதிமுக தனித்து களம் காண இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த முறை இந்த தேர்தலில் அதிமுக 33 தொகுதிகளில் களம் காண இருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் ஏதேனும் கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? எதுக்கு மேலேயும் என்ன நிலவரம்? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக 33 தொகுதிகளில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இன்று காலை SDPI கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும், புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. சில மணி துளிகளுக்கு முன்பு தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 5 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த 5 தொகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், தஞ்சை, விருதுநகர், இந்த 5 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த 7 தொகுதிகள் போச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய 33 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காணுவது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கேட்டது போன்று கூட்டணியில வேறு ஏதாவது கட்சிகளுக்கு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்க. அதுக்கு சாத்தியம் இல்லை என்றுதான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பல இயக்கங்கள், அதே போல பல கட்சிகள், அசோசியேஷன் எல்லாருமே அதிமுகவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. எந்தெந்த அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன என்ற அந்த பட்டியலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் காலை வாசித்து காட்டியிருந்தார். இன்றைய தினம் அதிமுகவில் முதற்கட்டமாக 16 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில தற்போது 2ஆம் கட்ட பட்டியல் நாளைய தினம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் கட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மீதம் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளுக்கும் புதுச்சேரிக்குமான வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று தெரிகிறது. அதற்கு அடுத்த தினம், அதாவது வருகின்ற 22ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருக்கிறது. 82 மாவட்ட செயலாளர்களும் அந்த கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேர்தலை சந்திப்பதற்கான வியூகங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசிப்பதோடு அன்றைய தினம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்குகிறார். நன்றி பிரகாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் கூட்டணி கணக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றே பார்க்க முடிகிறது. தேமுதிக 5 தொகுதிகள், புதிய தமிழகத்திற்கு 1 தொகுதி, SDPIக்கு 1 தொகுதி என்பது போக மீதம் இருக்கக்கூடிய 33 தொகுதிகளில் தனித்து களம் இறங்க உள்ளது, நேரடியாக களம் காண உள்ளது அதிமுக. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.